ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லாங் டேர்மில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து நம்ம என்டையர் சேனல்லையே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் வந்து ஒரு அடிப்படை, ஒரு ட்ரேடர் ஆகிறதுக்கு இதுதான் அடிப்படை. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை ஆப்போசிட் வீட்டுக்காரங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணேன், எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்து சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஒரு விஷயம் தெரியும், இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த இந்த மாதிரியான இஷ்யூஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸை வந்து அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது என்ன, அது என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த ட்ரேடிங்க்கும் பொருந்தும், இன்வெஸ்டிங்க்கும் பொருந்தும். நிறைய பேர் இன்வெஸ்டிங்னா ஏதோ ட்ரேடிங் இல்லை, அது ஒரு தனியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அனாலஜி, லேர்னிங் ப்ராசஸ், அனலைசிஸ் ப்ராசஸ் வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஹோல்டிங் பீரியடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமே அடிப்படையான லாஜிக் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் நிறைய வீடியோடைய லிங்க் நான் கொடுக்குறேன், நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸு. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த ஆர்டரில், நான் எந்த ஆர்டரில் கொடுக்குறேனோ அதே ஆர்டரில் சேமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாங்கிறவர் வந்து ஒரு இந்தியாவிலேயே வந்து பெரிய ஒரு ட்ரேடர், பிக் புல் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க. இந்தியாவிலேயே ஒரு பெரிய ட்ரேடர், கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேலே வந்து ஒரு சாதாரண ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் 5,000ங்கிறது அந்த காலத்தில் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அதுலேருந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டார், 1 லேக் 2 லேக் போட்டார். ஆனால் 12,000 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேடர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. அவருடைய வீடியோவும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் அவரை பற்றி போட்டிருக்கேன். இப்போது இவர் வந்து இவருடைய போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணவங்களும் சொல்கிறாங்க, அனலைஸ் பண்ண பீப்புள்ஸு ப்ளஸ் இவரே சொல்லியிருக்காரு. ஸோ 65% ஆஃப் த டைம் வந்து இவர் வந்து மணி வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 100 ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை 100 டைம் ட்ரேட் பண்ணாருன்னா அரௌண்ட் 65% ஆஃப் டைம் வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் எப்படி 12,000 கோடி சம்பாரிச்சார், எப்படி அந்த ப்ராசஸ் வந்து இருக்குது, இதில் பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. லாஸ்ட்டாக நான் ஒரு கால்குலேஷன் எக்ஸல் ஷீட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுதான் முக்கியமான பார்ட்டு. ஸோ அதையும் பாருங்கள். இப்போது ப்ராபபிலிட்டி மைண்ட் செட், இந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம நார்மலாக வந்து திங்க் பண்ணுறதே வந்து ஒரு நார்மல் பீப்புள் வந்து கேம்ப்லஸ் ஃபெலாசியில் தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய மைண்டில் வந்து நிறைய வந்து எரர்ஸ் இருக்குது. அது வந்து நார்மலாக நம்ம ஹியூமன் நேச்சர். அது ஒரு ஹியூமனாக சர்வைவ் ஆகிறதுக்கு அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து திங்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண மாட்டோம். ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உடனடியாக நம்ம மூளை வந்து டிசிஷன் மேக்கிங் உடனடியாக எடுக்கும், குயிக்காக எடுக்கும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே வாழும்போதோ, நம்ம வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் வாழும்போது நம்மளோட மாதிரியான உயிரினங்களுக்கு இந்த ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் உயிர் வாழ்றது. ஸோ அதே ரெஸ்பான்ஸை ஸ்டில் வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து அப்படியே தான் வச்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படிங்கிற ஃப்ரண்ட் அண்ட் பிரெயின் வந்து, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரெயின் வந்து ரீசெண்டாக டெவலப் ஆனதா. ரீசெண்ட் மீன்ஸ் ஒரு 10 வருஷத்தில் டெவலப் ஆனது கிடையாது. அதுவும் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி வருஷங்களை டெவலப் ஆனது தான். ஆனால் அதுக்கும் முன்னாடி இருந்தே நம்ம ஹைபோதாலமஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நம்ம பிரெயினில் இருக்கிற பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதுதான் வந்து ஒரு அனிமல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெப்டைல் பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் இருக்கிற நிறைய ஃபெலாசிஸ், அதாவது அதில் நிறைய இருக்கிற பயாசஸை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னென்னா, ஒரு ஈவெண்ட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் செஞ்சு நடந்தது அப்படின்னா அது திரும்ப திரும்ப அது நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் வந்து கேம்ப்லஸ் ஃபெலாசி. இதில் தான் லாட்டரி டிக்கெட் எல்லாமே வந்து விற்கிறதும் அதை வாங்குறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயினை வந்து ஹெட் அண்ட் டெயில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹெட் அண்ட் டெயில் வந்து ஒரு காயினை ஒரு தடவை போடுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு தடவை போடும்போது ஹெட் விழுந்துருச்சு, 2வது தடவை போடும்போது ஒரு 6 டைம் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. 6 டைம் வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் டோட்டலாக 6 டைம் தான் டாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைம் ஹெட் விழுந்துருச்சு, 2வது டைம் வந்து ஹெட் விழுந்துருச்சு, 3வது டைம் ஹெட்டு, 4வது டைமு ஹெட்டு, 5வது டைமு ஹெட் விழுந்துருச்சு.
இப்போ 6வது டைம் என்ன விழுகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யார்கிட்டயாவது, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 6வது டைம் என்ன விழுகும் அப்படின்னு யோசிச்சோம்னா, மோஸ்ட் ப்ராபபிலி டெயில் விழுகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5 டைம் ஹெட்டு தான் விழுந்துருச்சு, மோஸ்ட் ப்ராபபிலிட்டி டெயில் தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் மெஜாரிட்டி நீங்கள் பீப்புள் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் 6வது டைமும் பார்த்தீங்கன்னா ஹெட்டும் விழுகலாம், டெய்லும் விழுகலாம். இது போத்துக்கும் 50-50% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் 50-50% தான் எப்பவுமே அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். இங்கே ஹெட்டும் விழுகலாம், டெய்லும் விழுகலாம். 50-50% சான்ஸ் தான். ஆனால் நீங்கள் நம்ம பிரெயின் என்ன திங்க் பண்ணுதுன்னா, டெய்ல் விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் சர்டனிட்டியாகவே சொல்லிடும், டெய்ல் தான் விழுக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த தாட் ப்ராசஸே வந்து ஒரு தப்பான ப்ராசஸ். இதுக்கு காரணம் வந்து இந்த கேம்ப்லஸ் பலாசி தான். ஸோ இதனால தான் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டில் ஒரு தடவை வின் ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்க திரும்ப திரும்ப எடுக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இந்த தடவை வின் ஆயிரும், இந்த தடவை வின் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹவுஸ் தான் எப்பவுமே வின் ஆகிற மாதிரி இருக்கும். கேசினோலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ராபிலிட்டி மைண்ட் செட் ட்ரேடிங்லையும் இன்வெஸ்டிங்லையும் வரணும். நம்ம திங்க் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். 100% வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த தடவை நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருந்தீங்கனாலே நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியாது. நம்ம சேனல்லேயே நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன். மெஜாரிட்டி 99% வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்கனாலே அந்த கண்டென்ட்டை வந்து அவங்க லேர்ன் பண்ணுற பிடிச்சதுனால தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் அந்த ஃபாலோவர்ஸுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்னென்னா, ஒரு கால்ஸ் சொல்லணும், இது வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரு அனலைசிஸ் சொல்லணும், இது வந்து 100% கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அவங்க ட்ரேடர், இல்லைன்னா அவங்க ட்ரேடர் கிடையாது, அப்போ தான் அவங்க இன்வெஸ்டர், இல்லைன்னா இன்வெஸ்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க இந்த ஜென்மத்தில் 10 ஜென்மம் எடுத்தாலும் அவங்க ட்ரேடிங் பண்ணவும் முடியாது, இன்வெஸ்டிங் பண்ணவும் முடியாது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ், சர்டனிட்டி தாட் ப்ராசஸ் வச்சுருக்கிறவங்க ட்ரேடிங் பக்கமே வராதிங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிலிருந்து தான் நீங்கள் வந்து வின்னிங் ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் வின்னிங் ரேஷியோ, இதுக்கு உண்டான அனலைசிஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்ப்போம். அதை பார்க்கும்போது ஏன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் வின்னிங் ரேஷியோட கம்பைன் லாஜிக் தான். அதை நான் வந்து எக்ஸல் ஷீட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் வந்து ஒரு அமௌண்ட்டு 1 லேக் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000, 10,000, 1 லட்சம். 1 லட்சம் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வச்சு ட்ரேடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஒவ்வொரு தடவை ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் 2% ஆஃப் கேபிட்டலை ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ அதனால் 2ன்னு போட்டிருக்கேன். பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரம் கேபிட்டல் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். வின்னிங் ரேஷியோ வந்து வெறும் வந்து ஒரு ஒரு 30% ஆஃப் டைம் தான் வின் பண்ணுறீங்க. 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் வெறும் 30% ஆஃப் டைம் தான் வின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். மூணாவது வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை வின் பண்ணும்போது, அதாவது ஒவ்வொரு தடவையும் 2% ரிஸ்க் கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் 2%னா ரூ. 2000. ரிஸ்க் அமௌண்ட் வந்து ரூ. 2000. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2ன்னு எடுக்கிறீங்க. எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறது 1:2ன்னு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் லாஸ் ஆனால் 2000, ஆனால் ப்ராஃபிட் ஆனால் 4000 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடில் வெறும் 30% தான் வின் ஆகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். 30% தான் வின் ஆகிறீங்க, 70% ஃபெயில் தான் ஆகிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு பிஸ்னஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. ஒரு 3 மாதத்துக்கு வச்சோம்னா அரௌண்ட் ஒரு மாதத்துக்கு 22 ட்ரேடு தான் வரும். அதுலேயும் வந்து கவர்மெண்ட் லீவெல்லாம் கிடைச்சிங்கன்னா ஒரு 60 ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு 60 ட்ரேடு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ வின்னிங் ட்ரேட்ஸ் வந்து மொத்தம் 30% வின்னிங் ரேஷியோ. அதனால் வந்து டோட்டல் 60 ட்ரேடில் 18 ட்ரேடு தான் நீங்கள் வின் ஆவீங்க. ரெண்டாவது 42 ட்ரேடு வந்து லூஸ் தான் ஆவீங்க. ஆனாலும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2ங்கிறத வைக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் லாஸ் அமௌண்ட் டோட்டலாக 2000 லாஸ் ஆவீங்க ஒவ்வொரு ட்ரேடுக்கும். அப்போது கிட்டத்தட்ட லாஸிங் ட்ரேடு வந்து 42 ட்ரேடு லாஸ் ஆயிருக்கீங்க. இன்டூ 2000 போட்டிங்க அப்படின்னா 84,000 டோட்டலாக லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கெயின் ஆகும்போது அந்த 18 தடவை தான் ட்ரேடில் கெயின் ஆகிருக்கீங்க. அந்த கெயின் ஆகும்போது 72,000 சம்பாதிச்சிருக்கீங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நெட் கெயின் வந்து -12,000. உங்களுக்கு 12,000 தான் லாஸ் இருக்கும். இப்போது எத்தனை ட்ரேட் லாஸ் ஆயிருக்கீங்க? லூசிங் ட்ரேடு வந்து 42 ட்ரேடு, கிட்டத்தட்ட 70% லாஸிங் தான். ஸோ 18 ட்ரேடு தான் வின் ஆயிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய
ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் ஆக, நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது, ஜஸ்ட் ஒரு 5% வின்னிங் ரேஷியோ எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வைங்க. 35% வின்னிங் ரேஷியோ கிடைக்குதுன்னா 21 ட்ரேடில் வின் ஆகிறீங்க, 39 ட்ரேடில் தான் லாஸ் ஆகிறீங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டலாக ஈக்குவேஷனே ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய வின்னிங் ஸ்டில் வந்து உங்களுடைய லாஸ் வந்து அதிகம் தான். அதாவது 39 ட்ரேடு லாஸ் தான் ஆகிறீங்க. ஆனாலும் நெட் கெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸ், அரௌண்டு கேபிட்டலில் 6%. ஸோ இங்கே வந்து 1 லேக் வச்சுருந்தீங்கன்னா 6,000 ரூபாய், இதுவே 10 லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 60,000 ரூபா. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கெயின் பண்ணுறீங்க, 0.1%. ஸோ இப்படி வச்சுக்குவோம். இப்போது நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ண அதாவது வின்னிங் ரேஷியோவில் நீங்கள் ஒரு 10 தடவை டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 3 தடவை 4 தடவை தான் கரெக்டாக ஆகிறீங்க, 6 தடவை தப்பாகிறீங்க, 7 தடவை தப்பாகிறீங்கன்னா கூட நீங்கள் ஸ்டில் லாபத்தில் தான் இருப்பீங்க. இதுதான் வந்து ட்ரேடிங்குடைய ஒரு அடிப்படை. இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட், இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் இல்லாமல் ட்ரேட் பண்ணிவிட்டு இல்லை அதை வந்து நம்ம இப்போ ஒரு அனலைசஸ் போடுறோம், ஒரு சார்ட்டை பற்றி அனலைஸ் போடுறோம், ஒரு நிஃப்டி பற்றி அனலைஸ் போடுறோன்னா அது எப்பவுமே கரெக்டாக இருக்கணும், அது தப்பே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறவங்க நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், நீங்கள் ட்ரேடிங்க்கு வராதிங்க. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, வாரன் பஃபெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ராகேஷ் ஜுன்வாலாவாக இருந்தாலும் சரி, அவங்களும் ஸ்டில் இதே ஃபார்முலா கண்டர் தான் வருவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் 11 வருஷம் இருந்திருக்கேன் இந்த மார்க்கெட்டில். வந்து இன்றைக்கி இதோட 11வது வருஷம் முடியுது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாளாக நான் லேர்ன் பண்ணாலும், நீங்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு லேர்ன் பண்ணாலும் உங்களுடைய வின்னிங் ரேஷியோ 100% இருக்காது. வாரன் பஃபெட்டுக்கே இருக்காது. வாரன் பஃபெட்டோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். இன்னும் அவங்களோட வின்னிங் ரேஷியோலாம் இன்னும் கம்மி. ஆனால் வந்து என்னென்னா மல்டி பேக்கர், அவங்க வந்து சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து மல்டி பேக்கர் 10 டைம்ஸ் 20 டைம்ஸ். அதாவது வந்து அவங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:10 ஆர் 1:20. ஏன்னா அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நம்மளுடைய யூடியூப் டோட்டல் கம்யூனிட்டிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்களே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களோட வீடியோலேயே ஒரு சில வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆனால் லாஜிக் வந்து இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. அவங்களுடைய ஒரு சில வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கிளியராக அவங்களே தெளிவாக வச்சுருப்பாங்க, நான் 10 ஸ்டாக் சூஸ் பண்ணேன்னா 4 புட்டுக்கும் 6 தான் சக்ஸஸ் ஆகணும். அப்போது நீங்களே அண்டர் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அண்டர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஒரு ப்ராபபிலிட்டிக்குள்ள தான் வரீங்க. அப்போ அந்த ப்ராபபிலிட்டி தான் உங்களுடைய லாஜிக் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்? ஸோ 2 ஒன்று தான். அதாவது 2 ஒன்று. அனலைசிஸ் வேற, ப்ராசஸ் வேற, தாட் ப்ராசஸ் வேற. இன்வெஸ்டிங் தாட் ப்ராசஸ் வேற, ட்ரேடிங் தாட் ப்ராசஸ் வேற. ஆனால் இது 2க்கும் பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்டிங் தான் பெட்டர், இன்வெஸ்டிங் தான் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கோ, ட்ரேடிங் தான் சூப்பர்னு சொல்கிறதுக்கோ எந்த ஒரு காம்பினேஷன் கிடையாது. நம்மளுடைய சேனலில் இன்வெஸ்டிங் மெயின் ஃபோக்கஸாக டீச் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் எல்லாமே சொல்லி தந்திருப்போம். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசஸ் ப்ளஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்டு ட்ரேடிங் இதையும் சொல்லி தந்திருக்கோம். இப்போது நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 2க்குமே எகெயின்ஸ்டாலாம் ட்ரேடிங் தான் பெருசு, இது இன்வெஸ்டிங், இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தவங்க பேசுகிற பேச்சு. ஆனால் நீங்கள் பல வருஷம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், எதுவுமே பெருசு கிடையாது. உங்களுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து எவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்க, அதில் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ ப்ளே பண்ணுதுங்கிறதான் மேட்டர். ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். 2வது, இப்போ அல்காரிதமிக் ட்ரேடிங், அல்கோ ட்ரேடிங் அந்த மாதிரியான ஒரு சில குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் போனோம்னா அதில் வந்து வின்னிங் ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க பேக் டெஸ்டிங்கில் கண்டினியூஸாக அதிகமான வின்னிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதை பில்டு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து 1:1 தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு தடவை நம்ம வின் பண்ணோம்னா ஒரு தடவை வந்து நம்ம, அதாவது 100 ரூபா 2000 ரூபா லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணுவீங்க பண்ணும்போது. ஆனால் அவங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து 35% இருந்துச்சுன்னா 36,000 ரூபா லாஸ் தான் ஆவாங்க. அதாவது வந்து பர்சன்டேஜில் 36%. ஆனால் அவங்களுடைய வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 40 டைம்ஸ் ஆர் 50 டைம்ஸ் இருக்குது. இப்போ 40 டைம் வந்தாலே அவங்க வந்து ஒரு பிரேக் ஈவனுக்கு வந்துடுவாங்க. 51% இருந்தாலே அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளுக்கு வந்துடுவாங்க. அப்போது அவங்களுடைய வின்னிங் ரேஷியோ வந்து நீங்கள் 2 வகையாலும் இது பண்ணலாம். அதாவது வந்து 1:2 வச்சா தான் சக்ஸஸ் அப்படின்னு கிடையாது. ஆனால் வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தது, ஏன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நானே சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து நானே ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அது வந்து 1:1 கூட வராது, 1:0.8 0 இவ்வளோ தான் டார்கெட் வைப்போம். ஆனாலும் அடிக்கடி ப்ராஃபிட் வரும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 1:2 வைக்கும்போது மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் வின்னிங் ரேஷியோவில் சக்ஸஸ் வந்துடும். ஸோ
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 டைம், ஏன்னா நம்ம வைக்கிறதே வந்து ஷார்ட்டஸ்ட் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறதுனால ப்ராபபிலிட்டி படி மேக்ஸிமம் டைம் ஹிட் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா வின்னிங் ரேஷியோவில் நம்ம ப்ளே பண்ணுறோம். அப்படிங்கும்போது வின்னிங் ரேஷியோ கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டி டைம் வின்னிங் இருக்கணுங்கிறது தெரியணும். ஆனால் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் டைம் லூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ கம்மியாக இருந்தாலும், அதாவது உங்களோட டிசிஷன் மேக்கிங் தப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தவிரவுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இன்னும் ப்ளே பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈக்விட்டி கர்வ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த ஒரு வீடியோலாம் சொல்ல முடியாது. நான் இன்னும் ஒரு சில வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மைண்ட் செட் இல்லாமல், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் இல்லாமல், இந்த மாதிரியான ஒரு ரேஷ்னாலிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட் வராது. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி லாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எட்ஜ் இஸ் மேட்டர். அதாவது இப்போ நான் சொன்னேன், சரி ஒரு 50% வின் பண்ணால் போதும், 35%. ஆனால் அந்த 35% ஏன் வின் ஆகும்? அப்போ அங்கே வருது இல்லை, அந்த எட்ஜ் நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு தான். அதாவது 100 தடவை ட்ரேட் 35% வின் ஆகுறீங்க அப்படின்னாலே அந்த எட்ஜை கெயின் பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இன்வெஸ்டிங்லேருந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ், டெக்னிக்கல் அனலைசஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைசஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து இன்னும் புதுசாக நிறையெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் வந்து இந்த 35% அச்சீவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ மினிமம் நான் சொல்கிறேன் 1:2 இருந்ததுன்னா இந்த 35%. ஸோ இந்த எட்ஜை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் அப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா தெரியணும். அந்த நல்லா தெரியறதுனால தான் நம்ம வந்து என்ன ஆகிறோம், 35% வின் ஆகிறோம், சம்டைம்ஸ் 40% வின் ஆகும். அப்போ இந்த நல்லா தெரியிற விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறதுக்கும் தான் நீங்கள் வந்து அந்த எட்ஜ் கிரியேட் பண்ணீங்க. அந்த எட்ஜ் தான் வந்து லேர்னிங் ப்ராசஸ். இந்த எட்ஜ் லேர்னிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா அந்த 35% ஏன் வின் ஆகணுங்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் இருக்காது. ஓகேங்களா? அதை கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். 100% வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங்கில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மார்க்கெட்டில் வராதிங்க. நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, இதான் ஃபேக்ட், ரியாலிட்டி. உங்கள் காசை காப்பாற்றிக்கிங்க. அதாவது வந்து 100% நான் வின் ஆகணும், நான் டெய்லி ட்ரேட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மணி லூஸ் பண்ணிடுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராதிங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ், இந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க மட்டும் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கால்குலேட்டட் ஒரு அப்ரோச் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான எட்ஜிங் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ எந்த லேர்னிங் ப்ராசஸுமே 100% ரிசல்ட் கொடுக்காது. ஈவன் இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போது எங்களை மாதிரி லாங் டேர்மில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க, நான் இன்வெஸ்டிங்கும் பண்ணுறேன், நான் இன்வெஸ்டிங் எகெயின்ஸ்டெல்லாம் கிடையாது, நான் இன்வெஸ்டிங்கும் பண்ணுறேன். இன்வெஸ்டிங் சொல்லப்போனால் எனக்கு ட்ரேடிங்கை விட இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஆனால் அந்த மாதிரியான இன்வெஸ்டிங் ப்ராசஸ் வந்து நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்மால் கேப்பில் ஃபண்டமெண்டலாக ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது ஸ்மால் கேப்பை வந்து நம்ம சொல்லும்போது அது சஜஸ்ட் பண்ணுற மாதிரி, ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நான் என்னுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிடுவேன், நான் என்னுடைய அனலைசிஸ் பண்ணிடுவேன். ஆனால் நம்ம வீடியோ பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான மென்டாலிட்டி இல்லாமல் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக போய் ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில ப்ராசஸ் நான் பப்ளிக்காக நான் சொல்கிறது இல்லை. ஒன்லி இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு டீச் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம அதில் ஒரு காஷனாக வந்து நம்ம ஒரு சில வீடியோஸ் நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம். ஸோ நிறைய ஸ்மால் கேப்ஸில் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மல்டி பேக்கராக கூட இருந்திருக்குது. காரணம் என்ன, அந்த ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை. ஆனால் ஃபண்டமெண்டலாக ரிசர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இந்த எட்ஜை கெயின் பண்ணுறதுக்காக தான் எல்லா நாலேஜும் கெயின் பண்ணுறோம். ஸோ அதை வந்து புரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எட்ஜை கெயின் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறது, ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் என்ன, ஏன் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டெல்லாம்.